பிரெஞ்சு புரட்சி வந்தது, இன்னைக்கு பிரான்ஸ் உச்சகட்டத்தில் இருந்தது. ரஷ்ய புரட்சி வந்தது, ரஷ்யா உச்சகட்டத்தில் இருக்கிறது. எந்தெந்த நாட்டிலே போராட்டம் வந்ததும் புரட்சி வந்ததும் அந்த நாடு மட்டும் முன்னேறிருக்கே தவிர, அந்த போராட்டம் இல்லாமல் அஞ்சு சாவாரிவர் அஞ்சாத பொருளில் அவரி பயந்து பயந்து வாழ்கிற மக்கள் எல்லாம் முதல்ல பக்கத்துக்கு கண்ண பயப்படுவான், பாம்புக்கு பயப்படுவான், கடவுளுக்கு பயப்படுவான், தலைவருக்கு பயப்படுவான், இதுக்கெல்லாம் பயப்படுவான். இதுதான் பாரதிய அஞ்சு சாவாரிவர் அஞ்சாத பொருளை அப்படின்னு ஆர்ப்பாட்டம், நடை மழை போராட்டம். தமிழக அரசு ஏமாற்றாது விவசாயிகளை ஏமாற்றாது. அமைத்துவிடு தண்டரை கிராமத்திற்கு காட்டு வழியா பாதையிலை சாலை அமைத்துவிடு. மார்க்சிஸ்ட் கட்சியின் போராட்டம், நடை மழை போராட்டம். வெள்ளட்டும் சிறைக்கட்டும், கண்டரை கிராமத்திற்கு, அடுக்கம் கிராமத்திற்கு சாலை அமைத்திட வேண்டி இங்கே மார்க்சிஸ்ட் கட்சியின் சொல்லி வழங்கு, அனுமதி வழங்கு. சாலையாக அமைத்து தர வேண்டும் என்று கேட்டு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட வனத்துறை, மாவட்ட ஆட்சியர், உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட அத்துறைத்துறை அதிகாரிகளுக்கும் பகிராக கொடுத்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுங்கள். விவசாயிகளுடைய அத்தியாவசியமான கோரிக்கை இது. ஆறுக்காடுடைய தலைநகருக்கு வருவதற்கான அவசியமான பாதை இது. வணிக செயல்பாட்டிற்காக வேளாண் கமிட்டிகளுக்கு வேட்டவளம் உள்ளிட்ட திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகள் செல்வதற்கு, செங்கி உள்ளிட்ட பகுதிகள் செல்வதற்கு அவசியமான சாலை இதை அமைத்துக் கொடுங்கள் என்று கேட்டு இந்த போராட்டத்தை உணர்ச்சி மிருக்கோடு தண்டனை கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களும் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். மக்களுடைய இந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் வருவாய்த்துறை உள்ளிட்டு மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டு வனத்துறைக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதை உணர்ந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். புரிஞ்சுக்கோ பேசுற கம்யூனிஸ்ட் பார்த்துட்டே கலவன் விரலோ உலகவன் குரலோ உரிமையை கேட்கிற போராளி பாப்பால் சமத்துவம் பேசிடும் போராளி பாச எதிர்பார்ப்பா உனக்கு கோர்ட்டுல அரசு இருந்தும் பயமில்ல தனா சேர்ந்த கூட்டம் நாடு முழுவதும் கேட்கிற சத்தம் நாடு முழுவதும் நன்றி கூறி இதை சிறப்பாக நடத்தி செவனை முடிக்குமாறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு என்னுடைய 25 வருடத்துக்கு முன்னாடியே நான் பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டுக் கொடுத்திருக்கேன். இதுவரையில் எதுவும் செய்யவில்லை. ஆகவே இதை தொடர்ச்சியா இருக்கக்கூடாது, இதோடு முற்றுப்புள்ளி வர வேண்டும் என்று கூறி இதை ஆரம்பித்து வைக்குமாறு அண்ணன் சத்தம் அடிக்கிற வரையில குடுக்கணும் உரிமையை செங்கொட்டி பிடிச்சு மாத்தணும் நிலைமைய நீதி கிடைச்சிட்டு வரையிலும் கேட்கிற வாய்ஸ் நீங்க திருப்ப நான் எரும மாட்டுக்கு மனு கொடுத்தா நடைபயணம் பண்ண என்னென்ன போராட்டம் நடத்தி பார்த்தோம். ஆனா ஒவ்வொரு முறையும் வனத்துறை வருவாங்க, வருவாய்த்துறை வருவாங்க, ஊரக வளர்ச்சித்துறை வருவாங்க, ஜோப் போட்டாங்க, அதை வந்து ஆர்டர் போட்டுட்டு 2 மாசம் போடுவோம். இப்படியா 25 ஆண்டுகளாக நம்ம ஏமாத்திட்டு 25 ஆண்டுகளாக பஞ்சாயத்து தீர்மானம், பல்வேறு கட்சியினுடைய தீர்மானங்கள், பல்வேறு தனிநபர்கள் அப்பப்ப மனு கொடுத்து இன்னும் வந்து அனுமதிக்கப்படல. அனுமதிக்க வேண்டிய தூரம் அதிகபட்சம் 2 கிலோமீட்டர் தான். பாரஸ்ட்ல ஏற்கனவே வெள்ளக்கார காலத்திலேயே சண்டையிலிருந்து அறுக்க வரையிலும் 12 அடி தூரத்திற்கு மண்பாதை அமைப்பதற்கு அப்பயே வெள்ளக்காரன் 100 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு அனுமதி கொடுத்துதான். நீ யார் எங்களுக்கு அனுமதி கொடுக்க? ஏற்கனவே போற ரோட்ல தார் சாலை போடுது ஒரு உத்தரவு போடுவதற்கு வனத்துறைக்கு துப்பு இல்ல, வருவாய்த்துறைக்கு துப்பு இல்ல, ஊரக வளர்ச்சித்துறைக்கு துப்பு இல்ல. எல்லாம் படுத்து தூங்குது. எனவேதான் நாம இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கலாம், இதுவரை காலையில 8 மணிலிருந்து 6 மணி நேரம் நடையா வந்தோம். கால்நடையா அங்கிருந்து காட்டு வழியா தண்ணியை குடிச்சுட்டு சுண்ண போட்டு சென்னையிலிருந்து தோழர்கள், நகரத்திலிருந்து தோழர்கள், கிராமத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் 1000 5000 சம்பாதிக்கக்கூடிய தோழர்கள். சாதாரண ஆட்கள் கிடையாது. இந்த போராட்டத்திற்கு பல அரசியல் கட்சிகளாம் டெய்லி 500 ரூபாய் 1000 ரூபாய் குவார்டர் பிரியாணி கொடுத்துதான் கூட்டம். ஆனா இந்த காசு கொடுத்து கூட்டக்கூடிய கூட்டம் அல்ல, தானாக சேர்ந்த கூட்டம்.
உணர்வுபூர்வமாக சேர்ந்த கூட்டம். மக்கள் அவங்களுடைய வரி பணத்தை எழுத்தோடு துவங்கி 2000 1000 போட்டு இதுக்கான கொடி பேனர் போஸ்டர் ஏற்பாடு மைக் செட் அனைத்தையும் செய்துட்டு இருக்கிறோம். எனவே வந்தோம், கேட்டோம், போனோம், பேசணும், சாப்பிட்டோம் கிடையாது. போராட்டத்தில் ஒரு பகுதி முடிச்சிருக்கிறோம். இப்ப ஏறக்குறைய காலையில 8 மணிக்கு துவங்கி 3 மணி வரை நடைபயணமாக வெயில் கொளுத்து மழை காற்றுக்கு திருப்பி அடிக்கும் பட